Hi guys, welcome to my channel. நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இன்றைக்கி நம்ம ஊரில் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. நம்ம ஊரில் குடியரசு தினத்துக்கு கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டுருக்கோம். அந்த பசங்கள் நேரத்தோட எழுப்பி குளிப்பாட்டி அப்புறம் டீ கொடுத்து டிஃபனும் கொடுத்துட்டேன்னா 7:30க்கெலாம் டிஃபன் கொடுத்து அவங்கள கூட்டிக்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட்லி செட்டில் நம்ம இட்லியை வைக்கும் போது ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம கொஞ்சம் நேரம் அந்த தட்டை நம்ம ஆவியில் அவிச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்படி வச்சு ஊற்றிட்டோம்னா அது ஒட்டாமல் அழகாக எடுத்துடலாம். அப்புறம் ஃப்ரைடேனால் அப்புறம் இந்த சிக்கன் கடையெல்லாம் நேரத்தோடு திறந்துடுவாங்க. அதனால் நாங்கள் ஒரு 5:30க்கெலாம் சிக்கன் வாங்கிட்டோம். வாங்கி நான் அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதிகமான குவான்டிட்டியில் உளுந்து சேர்த்துட்டேன். அதனால் இட்லி ரொம்ப சாஃப்டாக அப்படியே விரிஞ்சு வந்துருச்சு. பொரிக்கிறதுக்குள்ள சிக்கனை தனியாகவும் பிரியாணிக்குள்ள சிக்கனை தனியாகவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கனை க்ளீன் பண்ணி நம்ம வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம வரவும் டக்குன்னு எடுத்து சமைச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம்ல. அதனால தான் கடைக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்குறதுக்காக வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் நான் சீக்கிரமாக வேலையை முடிக்கிறதாங்க நம்ம எல்லாம் செஞ்சு வச்சுருவோம். ரெடி பண்ணி என்னோடய பையன் இன்றைக்கி ரொம்ப குஷியாக இருந்தான். அவளுக்கு குடியரசு தினம்னோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேலை ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 5:30க்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் எங்கள் ஊர் ஸ்கூலு. பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கொடியை கொடுத்து இப்படி கூட்டிகிட்டு போகவும் அவங்களுக்கு இதை பற்றி இந்த விவரம்லாம் தெரியாது. சின்ன ஸ்கூல் பசங்க தானே. பெரிய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நல்லா தெரியும். விவரம் தெரியாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அடுத்து டான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. நம்ம ஹை ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலில் தான் இருக்கிறோம். இப்போ கொடி ஏற்ற போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். சமாதான புறா பறக்க விட்டு சிறப்பு செய்வார்கள். சமாதான புறா பறக்க விட்டது எங்கள் ஸ்கூல் தாளாளர் டாக்டர் சாதிக் அலி. இவங்க தான் ராமநாதபுரத்துலேயே பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. டான்ஸ் ஆரம்பமாயிடுச்சு. எங்கள் தாளாளர் அவங்க பசங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்காங்க. எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்கள் ஸ்கூலுக்கு. பசங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அதான் குறிக்கோள். இப்போ நல்லா நம்ம ஊர் நல்லா முன்னேறணும், நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாணவர்களை விட அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் ஊக்கமளிக்கிறாங்க. நல்லா பசங்களை படிக்க வைங்க, அவங்களுக்கு டைம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவங்க பேசுகிறது நிறையா நான் அவங்க கேட்பேன். வேறு எதையுமே கவனிக்காமல் அவங்க பேசுகிறதே அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாமே சொல்லுவாங்க. பசங்க நல்லா படித்து நல்லா முன்னேறணும், தன்களும் பாராமல் பிறர் நலனும் பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க மாதிரி பசங்கள் நல்லா முன்னேறி வரட்டும், எங்கள் ஊரும் பெருமை அடையும். வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண பசங்களுக்கு ரெண்டாவது ஹாக்கியில் மாநில அளவில் எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் இடம் வந்துச்சு. அதுக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன், கிளம்பியாச்சு. அப்புறம் எங்கள் பிடி சாருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பசங்களுக்கு நான் பிரியாணி பண்ண போகிறேன். நான் யூனிட்டி தான் எப்போவும் யூஸ் பண்ணுவேன். நான் 2 கப் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். பிரியாணி பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய பசங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலுமே இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்துக்குவேன். சிக்மார்க் பொடி ரொம்ப உரப்பாக இருக்குது. பசங்களுக்கு சாப்பிட முடியலை. நான் எப்போ நவீன் தான் யூஸ் பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 தடவை நான் சிக்மார்க் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் பசங்க உரைக்குதுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு உரைக்குது. அப்புறம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே 65 பண்ணுறதுக்கு சிக்கனை நம்ம பெரட்டி வச்சிடலாம். நான் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் சிக்மார்க் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். லெமனில் ஒரு பாதி சேர்த்துக்கிட்டேன் மீடியம் சைஸில். அப்புறம் எக்கில் ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு
நம்ம இப்போ பிரியாணியை தாளிச்சிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து பச்சை பட்டாணி, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். நெய் பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன், 1/2 லிட்டர் பாட்டில், எங்கே வச்சேன்னு தெரில. அதனால நான் வந்து 10 ரூபா பேக் தான் ஒரு 2 பேக் யூஸ் பண்ணேன். நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே ஆப்பம் எடுக்கிறது போலவே வந்துச்சு. ஆனால் நான் கூட இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்டா தொடவுமே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்து ஒரு செட்டு வச்சுருக்கேன், அதை தூக்கி போட்டுக்கலாம். நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டுன்னு சொன்னேன்ல, ஆனால் வந்து எடுக்க போகும்போது சூடாக தான் இருந்துச்சு. உடனே எடுத்துட்டேன். அழகாக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ ஈரலையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான வேலையை பார்க்கலாம். பிரியாணி பொடி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து, நான் சிக்கன் போட மறந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதில் வந்து ஃப்ரை பண்ண சிக்கன் போட போகிறேன், நார்மல் சிக்கன் போட போகிறேன். நல்ல வேளை நான் நார்மல் சிக்கன் போட்டனால பசங்க அதே சாப்பிட்டுட்டான். என்னோடய பையன் சிக்கன் பொரிச்சது வந்து ரொம்ப உரப்பாக இருந்தனால அதை சாப்பிடலை. இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சாப்பிட்டான். இப்போ தண்ணி நல்லா நுர கூட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு ரைஸை ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இனி தண்ணி வந்து நல்லா வற்றினதுக்கப்புறமா அந்த சிம்மில் வச்சுட்டு ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இறுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாதி லெமன் சேர்த்துட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி